ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹஃபில் ஆஃப்ட். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத தெம்னையில் வச்சே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லோரும். நம்ம பேர்ட்ஸை பறக்க வைக்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பேர்ட்ஸை பறக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த கேஜில் இருக்குல்ல, இந்த ப்ரீடிங் ஏஜில் இருக்கிற பசங்களை தான் பறக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மற்ற பசங்க எல்லாமே உள்ளே விட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் வந்து எல்லாத்தையுமே வெளியே திறந்து விட்டு சாப்பாடெலாம் போட்டு உள்ளே வரவங்க ஃபுல்லாமே லாக் பண்ணிடுவோம், வெளியே போகாத மாதிரி. அதோட இந்த பசங்களுக்கு வந்து நம்ம பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேப்பை போட்டிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி போட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பேர்டை பறக்க வைப்பேன். சரி, ஓகே, இவங்களை வந்து பறக்க வைக்கிறதுக்காக இப்போது கேஜில் போட்டு மாடி கொண்டு போயிடலாம். இந்த கேஜில் இந்த பசங்க எல்லாத்தையுமே போட்டு இப்போ மேலே கொண்டு வந்தாச்சு. இதில் மொத்தம் 6 பசங்க நிற்கிறாங்க இப்போது. இதில் எந்தெந்த பேர்டு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 2 அப்ளாக்கு பேர்டையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, முன்னாடி உள்ள ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். பக்கத்தில் ஒரு காக்கி பேர்டு, அது முன்னாடியே நம்மள்ட்ட 2 பேர்டு தான், அதேமாதிரி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே நிற்கிற இந்த புள்ளி பேர்டு, இந்த குல்தார் ரெக்கவல்ல பேர்டுமே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வந்து புதுசாக வந்த சிக்ஸ் தான் இது 2 பேர்டு. பின்னாடி இருக்கிற பேர்டுமே முன்னாடி உள்ள ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். இதில் வந்து இந்த 2 அப்ளக் பேர்டு, அப்புறம் இந்த காக்கி பேர்டு, அப்புறம் அந்த குல்தார் ரெக்கவல்ல பேர்டு, இந்த 4 பேர்டையுமே நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியில் இருந்தே 1 வீக்காக பறக்க வச்சுருந்தோம். ஒரு 1 ஹவர் வரை பறந்தாங்க. அதுக்கப்புறம் மழை காரணத்தினால நம்ம பறக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால் பறக்க வைக்கல. அதுக்கடுத்து இப்போ தான் பறக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இது எப்படி பறக்குன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரில, ஆனால் ஒரு 1 ஹவர் வரை பறந்தாங்க எல்லாருமே. அப்புறம் இந்த 2 பேர்டில் இந்த பேர்டு வந்து பட்டா தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பறக்க வைக்க போகிறோம். எப்படி பறப்பான்னு சொல்லிட்டு தெரில. இந்த பேர்டு முன்னாடி போட்ட வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த பேர்டு வந்து இடையிலே கொஞ்சம் சிக்காயிடுச்சு, ஆனால் அடி எடுத்துருச்சு. சிக்கானதுனால அதை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு பேர்டை பறக்க வைக்காமல் வச்சுருந்தேன். இப்போ தான் அதிகமாக பறக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறது தெரில. இதை வந்து நம்மள்ட்ட ஒரு நண்பர் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாளைக்கு இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவோம். சரி, இன்றைக்கி பறக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதிகமாக பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பேர்ட்ஸில் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த பேர்டை பறக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அந்த அப்ளக் பேர்டில் மேல் பட்டா, அந்த ஒரு காக்கி பேர்டு, அப்புறம் அந்த குல்தாரில் ரெக்கவல்ல பேர்டு, இதுகளை தான் பறக்க வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பறந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அப்ளக்கில் வால் வெளில இருந்துச்சுல, அந்த பேர்டு வந்து கொஞ்சம் ஓரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போன டைமு. அதனால் அதை லாஸ்ட்டாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களையும் லாஸ்ட்டாக விடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த அப்ளக் பேரில் இந்த ஃபீமேல் பட்டா கொஞ்சம் தண்ணி எடுத்து என்னன்னு தெரில, வாயை திறந்துகிட்டே இருந்துச்சு தாத்தில் இருக்கிற மாதிரி. அதோட எல்லா பேர்ட்ஸும் செக் பண்ணிட்டு தண்ணியுமே கொடுத்தாச்சு. சரி, இப்போது இதை பறக்க வச்சிடலாம். எல்லா பேர்டையும் தூக்கி வீசிட்டு தான் வீடியோவில் காட்டுவேன். ஏன்னா ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே சேக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக 3 பேர்ட்ஸையும் பறக்க விட்டாச்சு. காக்கி பேர்டு ஓரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரில. இப்போது டைம் கரெக்டாக 4:10 ஆகுது. காக்கி பேர்டு பறப்பானா இறங்குவானான்ங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இந்த அப்ளக் பேர்டு நான் ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் ரீசெண்டாக தான் பறக்க வச்சுருந்தேன், வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் காட்டலான்னு சொல்லிட்டு. சரி, லாங் வீடியோலேயே காட்டலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாக அடிச்சிட்டானுங்க, 2 பசங்களுமே சீக்கிரமாக அடிச்சிட்டானுங்க. அந்த குல்தார் ரெக்கவல்ல பேர்டுமே அடிச்சிருச்சு, அடி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்பப்போ பெண்டாகி விழுகுறான், அப்பப்போ அடிச்சிடறான், அப்பப்போ பெண்டாகி விழுகுறான். இந்த காக்கி பேர்டு இப்போ இறங்கிடுவான்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் 1 ஹவர் வரை பறந்தான், 1.5 மணி நேரம் வரை பறந்தான் இதுக்கு முன்னாடி. இப்போது அடைச்சி போட்டதுனால கொஞ்சம் அடி கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பொட்டுக்கு ஏறி பறப்பான், அது மாதிரி ஒத்தையிலேயே நல்லா பறந்தான். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். காக்கி பேர்டு கொஞ்சம் நேரத்தில் அடியை கம்மி பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஃபுல்லாக அடியிலேயே தான் நிற்கிறான். விட்டதோடையே கொஞ்சம் நேரம் நல்லா அடிப்பான். அதுக்கடுத்து பேர்டு அடியை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் டைமிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 3 அடி 4 அடி அந்த மாதிரி அடிப்பான். ஆனால் இப்போ ஃபுல்லாக அடியிலே இருக்கிறான். ஒரு ஹைட்டுக்கு ஏறுவாங்க. அந்த ரெக்கவல்ல பேர்டு, அப்ளக் பேர்டு கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறான், இறக்கி விட்றான். காக்கி பேர்டு ஓரம் அடிக்கவே அவங்க கழட்டி விட்டு தனியாக பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவங்க 2 பேரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் தான் பறப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி 1 ஹவர் வரை பறந்தாங்க, ஆனால் இப்போ எப்படி பறப்பாங்கங்கிறது தெரில, பார்ப்போம். அந்த குல்தார் பேர்டுமா நல்ல பறவை கண்டிஷனில் இருந்தான் லாஸ்ட் டைமாக. இப்போ எப்படி பறப்பாங்கிறது தெரில.
கடைசியாக இவன் இந்த குல்தார் ரெக்கவல பேர்டு இந்த காக்கி பேர்டு 1 மணி நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி பறந்துட்டு இறங்கினாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் இந்த காக்கி பேர்டு இந்தளவுக்கு ஓவர் அடியில் டெய்லில் லாக் பண்ணி தான் உடனே இவனை இதுக்கு அடுத்து இந்த பேர்டை அடித்து ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரில. எனக்கு அடித்தது வந்து குல்தார் ரெக்கவல பேர்டு தான். இப்போ தான் புதுசாக அடித்து பழகுறதுனால ஒரு பேர்டு ஒரு அடி அடிக்குது, ஒரு டைம் பண்டாக விழுந்துருது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நல்லா அடித்து பழகுறதுக்கு, தெளிவாக அடிக்கிறதுக்கு. காக்கி அவ்வளோக்கு அடியை கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு தனியாக பிரிஞ்சு தான் பறக்கிறான். இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாப்பா அதிகமாக காட்டுறேன். இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பறந்துட்டு இருக்காங்க. இந்த குல்தார் ரெக்கவல பேர்டு இந்த காக்கி பேர்டை மட்டும் விட்டுருந்தேன்னா 2 பேரும் மேலே போயிருப்பாங்க. இந்த ரெக்கவல பேர்டு கொஞ்சம் இறக்கி விடுது. அப்ளக் பேர்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் பறப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பறப்பாங்க. கீழே பறக்கிறாங்க, அதையும் வீட்டையே தான் சுற்றி இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் அதிகமாக பறப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. 3 பேரும் கேமராக்குள்ளே தெரியுறாங்க. ஆனால் டிஸ்டன்ஸு பார்த்து உங்களுக்கே தெரியும் இந்த 2 பசங்க எங்கே பறக்கிறாங்க, அந்த காக்கி பேர்டு எங்கே பறக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோக்கு ஹைட்டு போயிட்டான் அவன். இவங்க கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்ளக் பேர்டுக்கு ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா பூச்சி இறக்கி அரிச்சிருக்கு லைட்டாக. அதனாலேயே டைமிங் கம்மியாக தான் பறக்க முடியாது. அதனால் இந்த அப்ளக் பேர்டில் பேரிங்க முன்னாடி பறக்க வச்சுருந்தேன். அந்த டைமிங்கில் 2 பசங்களும் நல்லாவே ஹைட்டு போனாங்க. நல்லா ஒரு ஹைட்லேருந்து தான் பறந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில நிப்பாட்டிட்டு ஒரு டைம் பறக்க வச்சுருந்தேன். அந்த டைமிங்கில் இருந்து பசங்க கீழே பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மேலே போகிறது இல்லை, இதே ஹைட்டில் தான் பறப்பாங்க. ஒரு மணி நேரம் பறந்தாங்கன்னு சொன்னல, அந்த டைமிங்லேயுமே இதே மாதிரி இதே ஹைட்டில் தான் பறந்தாங்க. மிடில்லே தான் பறந்தாங்க. ஹைட்டு போகவே இல்லை, வீட்டையே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. கைஸ் அவன் நல்லா ஹைட்டு போயிட்டான். பையன் சுத்தமாக அடிக்கலை. இப்போது அடியை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் பறந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கீழே வர்றப்போ நல்லா அடிப்பான். கீழே வர்றப்போ இறங்குறப்போ காட்டுறான். கண்டிப்பாக நல்லா அடிப்பான் கீழே இறங்குறப்போ. ஆனால் இப்போது ஃபுல்லாமே அடியை கம்மி பண்ணி தான் பறக்கிறான். அடிக்கவே இல்லை இதுவரை பார்த்தது. கீழே தான் பறந்துக்கிட்டு இருக்காங்க. மேலே போக மாட்டாங்க போல், வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கு. 4:10க்கு பேர்டை பறக்க விட்டுருந்தோன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போது வந்து 4:25 ஆகுது. கரெக்டாக வந்து 15 நிமிஷம் பறந்துருக்காங்க. 2 பசங்களுமே அடிக்கிறாங்க, நல்லாவே அடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் அடித்து தான் பறக்கிறாங்க. கரெக்டாக நான் வீடியோ கட் பண்ணுறப்போ தான் அடிக்கிறாங்க. கரெக்டாக இப்போ கட் பண்ணுறேன்னா அந்த டைம் அடிக்கிறாங்க. நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி வாய்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போது அப்படியும் பண்ணல, டைரெக்டாக தான் பேசியிருக்கேன் அதே டைமிங்கில். இது ஃபுல்லாகவும் நான் எடுக்க முடியாது, எப்படி இருக்குங்கிறதுன்னு தெரில. ஃபுல்லாக எடுத்தேன்னா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேர்ட்ஸ் பறக்குது அப்படின்னா 1/2 மணி நேரம் ஃபுல்லாக வந்துடும். ஒரு 1 மணி நேரம் பறந்துச்சுனாலும் 1 மணி நேரம் ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோ நேரம் யாரும் பார்க்க மாட்டீங்க. கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறங்க. ரொம்பவே கீழே வந்துட்டாங்க. இந்த அப்ளக் பேர்டை பார்த்தா பறக்க முடியாமல் பறந்துருக்க மாதிரி தெரியுது. இறங்கிடுவான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற பசங்களையும் விட்டுறேன்னு பார்ப்போம். ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. ரொம்ப திணறி பறக்கிற மாதிரி தான் பறக்கிறான் அவன். பையன் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான், நல்லாவே தெரியுது. இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான்னா வீட்டு மேலேயே அதிகமாக பறப்பான். வீட்டு பக்கத்தில் வர்றப்போ ஃபுல்லாக இறங்குற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், நல்லாவே தெரியும். அப்புறம் இவன் உங்களுக்கு தெரிகிறானா என்னன்னு தெரில, மேலே தான் நிற்கிறான், கீழே இறங்கலை. முன்னாடி எவ்வளோ ஹைட்டில் இருந்தானோ அதே ஹைட்லேயே தான் தனியாக பறந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து இந்த காக்கி பேர்டையும் இந்த குல்தார் ரெக்கவல் பேர்டையும் மட்டும் பறக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிருந்தேன். கரெக்டாக அடிக்கிறாங்க 2 பசங்களுமே. அப்ளக் பேர்டு ஒரு அடி அடிப்பான், 2 அடிப்பான், 3 அடிப்பான், அந்த மாதிரி தான் பண்ணுறான். ஏன்னா இதுக்கு வந்து ஏஜ் கம்மி தான். 2 கல்லி 3 கல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். 3லேருந்து 5 கல்லிக்குள்ளே இருக்கேன். அதனால் இப்போது கணிச்சு சொல்ல முடியாது. பசங்க எந்த டைமிங்கில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. வயசு இன்னொரு பேர்டையுமா பறக்க விட்டுட்டான். எந்த பேர்டுனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பறக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பேர்டையுமா பறக்க விட்டுட்டான்.
கரெக்டாக ஒரு 22 நிமிஷம் பறந்தாங்க. 22 நிமிஷம் பறந்ததோட அப்ளக் பேர்டு இறங்குற கண்டிஷனுக்கு வந்துட்டான் கிட்டத்தட்ட. பறக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதோட சரி ஓகே இந்த பேர்டை பறக்க விடுவோன்னு சொல்லிட்டு பறக்க விட்டான். ஆனால் நல்லா தான் பறக்கிறான். விட்டோன்னே கீழே இறங்கிடுவான்னு நினச்சேன். பார்த்தா இந்த பட்டா நல்லா தான் பறக்குது. இவனை அடுத்த டைமில் இருந்தே ஃபஸ்ட்டே பறக்க வச்சிடலாம். அந்த கண்டிஷனில் தான் பறக்கிறான். இன்னும் ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற பசங்களையுமே பறக்க விடலாம். இந்த பட்டை இப்போ நெஞ்சுகளை இப்போ விழுந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ கைஸ், எல்லா பேர்ட்ஸுமே இப்போ பறக்க விட்டாச்சு. 6 பேர்டுமே பறந்துட்டு தான் இருக்குது. கீழே வந்து 5 பேர்டு பறக்கிறாங்க. ஹைட்டில் ஒருத்தன் நிற்கிறான். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ இவன் தெரிவானா என்னங்கிறது தெரில எனக்கு. பார்க்கலாம். 5 பசங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் பறக்கிறாங்க. இவங்க கடைசியாக விட்டோம்ல, அந்த 2 பேரையும் கரெக்டாக எத்தனை மணிக்கு பறக்க விட்டுருந்தோன்னா, கரெக்டாக அரை மணி நேரம் 4:40 ஆயிடுச்சு. அந்த டைமிங்கில் தான் பறக்க விட்டுருந்தேன். கரெக்டாக அரை மணி நேரம் ஆச்சு. அவங்க ஃபஸ்ட்டு 2 பேரை பறக்க விட்டுருந்தோம்ல, அதை விட்டு கொஞ்சம் சிக்காயிட்டான். அவனை ரெடி பண்ணிட்டு பறக்க வைக்கல. இப்போ தான் பறக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பேர்டும் ஓரளவுக்கு நல்லா தான் பறக்குது. அவன் அடி எடுத்துட்டான். விட்டதை உடனே அடித்தான். அதை எடுக்க முடியல. பார்ப்போம், இதில் அடிப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இடையில ஒரு சில பேர்ட்ஸு பறக்குது. யாரோட பேர்ட்ஸுன்னு தெரில. ரெக்கை இல்லாத மாதிரி போச்சு இப்போ ஒரு பேர்டு. இடையில பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சப்ஜா வால்வெல்ல பிளாக் பேர்டு வந்து நல்லாவே அடிக்குது. இறங்கிரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துலேயே. பார்த்தா அப்படி தான் தெரியுது. இறங்குற மைண்ட் செட்லேயே பறக்கிற மாதிரி இருக்குது. ஒரே இடத்துலையே வீட்டு மாடி வந்ததோடைய இறங்குற கண்டிஷன்லேயே பறக்கணும். அதே மாதிரி தான் பறக்குது. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போங்கடா. இழுத்துட்டு போனாலும் கொஞ்சம் லாங் பறப்பாங்க. கேஸ், இந்த பட்டாவை நான் அந்தளவுக்கு பறக்கும்னு நினைக்கல. ஆனால் நல்லாவே பறக்கிறான். அடுத்த டைமில் ஃபஸ்ட்டே விட்டலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமே விட்டாலும் எப்படி அரை மணி நேரத்தை தாண்டி பறப்பான்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது பார்த்தா. இந்த அப்ளக் வால்வெல்ல பேர்டு ரொம்பவே அடிக்கிறான். சுற்றி இறங்க தான் வரான். அவங்க கொஞ்சம் தூரம் அங்கிட்டு இங்கிட்டுமா பறக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து போகிறானே தவிர பறக்கிற மென்டாலிட்டியில் இல்லை. நல்லாவே அடிக்கிறான். பெரிய சீட்டில் போய் இறங்கிடுவான்னு நினைக்கிறேன் பார்த்தா. இறங்கிட்டாங்க. 2 பசங்க இறங்கிட்டாங்க. இவனே இறங்கிட்டான். எல்லா பசங்களுமே இறங்கிட்டாங்க. 48 ஆகுது. கரெக்டாக 8 நிமிஷம் தான் பறந்துருக்காங்க. பின்னாடி விட்டாங்க. அதாவது பின்னாடி விட்டாங்கன்னா லாஸ்ட்டாக விட்டுருந்தால 2 பட்டா, அந்த பேர்டு தான் 8 நிமிஷம் பறந்துச்சு. அதுக்கு முன்னாடி விட்டது இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்தோம்ல, அது கொஞ்சம் அதிகமாக பறந்துருக்கேன். அதை முன்னாடியே விட்டுருந்தேன் அடுத்த டைம்லாம். இந்த ஒயிட்டு புள்ளி சிக்கான பேர்டு வந்து அவ்வளோ பறக்காதுன்னு தான் நினச்சேன். ஓரளவு நல்லா தான் பறந்துருக்கு ஃபஸ்ட்டு டே. நல்லா கொஞ்சம் ரெகுலராக பறக்க வச்சோம்னா இம்ப்ரூவ் பண்ணி பறக்கேன். இந்த காக்கி பட்டா ஹைட்லேயே தான் நிற்கிறான். இவங்களை பார்த்து இறங்கலை. பார்ப்போம். கரெக்டாக இறங்குற சமயத்தில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இறங்குறப்போ நல்லா அடிப்பான். அந்த டைமில் எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக வச்சுருந்தேன்னா இவன் 1 மணி நேரத்துக்கு மேலே பறப்பான். அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பறக்க விட்ட டைம் என்னென்னா 4:10. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. கரெக்டாக 1 ஹவர் பறந்துட்டான். என்னோடய கெஸ் படி இவன் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரை பறப்பான். டெய்லை லாக் பண்ணி விடனே அடியை கண்ட்ரோல் பண்ணிட்டானா ஓரளவுக்கு எனர்ஜி சேவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணுவான். எப்படி 2லேருந்து 3 மணி நேரம் வரை பறப்பான் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவனோட பேரண்ட் லைனில் நம்மள்ட்ட 2லேருந்து 3 மணி நேரம் வரை நல்ல அடியோடு பறந்துருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதையுமே இந்த பசங்களில் ஃபஸ்ட்டு விட்ட 2 பேர் ஒரு 40 நிமிஷம் பறந்துருக்காங்க. முன்னாடி பறந்ததை விட ஒரு 20 நிமிஷம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடியே இல்லை, டைமிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அடைச்சி போட்டதுனால கம்மி பண்ணியிருக்கலாம்.
ஒரு சில பேர்ட்ஸு டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு சில பேர்ட்ஸு டைமிங்கை கம்மி பண்ணு, என்னென்னு தெரில. அதே மாதிரியே அந்த குல்தார் பேர்டு, அப்லக் பேர்டு தான் ஃபஸ்ட்டு இறங்குச்சு. குல்தார் பேர்டு கடைசியில் தான் இறங்குச்சு. அந்த பேர்டு ஏன் இறங்குச்சுன்னா, இவங்க இறங்குறத பார்த்ததுனால தான் அந்த பேர்டு இறங்குச்சு. இல்லைன்னா அவனுமா இன்னும் அதிகமாக பறந்துருப்பான். கீழே இறங்க வந்துட்டான், இறங்கிடுவான். இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். எல்லா பேர்ட்ஸையும் திறந்து விட்டுறேன். இப்போது கீழே நம்ம கேஜில் அடைச்சி போட்டிருந்தோம்ல, அந்த பேர்டையுமே திறந்து விட்டுட்டேன். எல்லா பசங்களுமே மேலே வந்துட்டாங்க. பையன் மேலேண்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் வர பறப்பான். அதுக்கு இடையிலே இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறானே. இவங்களை ஏன் திறந்து விட்டுருவேன் அப்படின்னா, புதுசாக வர சிக்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய சீட்டில் போய் இறங்கிடுவாங்க. அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் இறங்கிடுவாங்க. இது கரெக்டாக இறங்க வர டைமிங்கில் நம்ம பேர்டை திறந்து விடுறோம் அப்படின்னா, பசங்க அதை பார்த்துட்டு கீழே வந்து நம்ம இந்த சீட்டில் இப்போ நிற்கிறதுல அதில் இல்லைன்னா இங்கே இறங்குச்சில அந்த சீட்டில் வந்து இறங்கிடுவாங்க. இன்னொன்று, கரெக்டாக பேர்டை நம்ம இறக்கணும், பறந்து இருக்க புறாக்களை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னாலே இதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கிட்டு வரப்போ, நம்ம பேர்டை திறந்து விடுறப்போ அதை பார்த்துட்டு நம்ம பசங்க கீழே வந்து இறங்கிடுவாங்க. அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விடவே கொஞ்சம் ரொம்பவே கீழே வந்துட்டான் பாருங்கள். எல்லா பசங்களும் மேலே வந்து நிற்கிறத பார்த்துட்டு இறங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அதோட கீழே இறங்க வந்துடுவான். இப்போ இவன் கீழே உள்ள சீட்டில் இறங்குவானா இல்லை அந்த ஹைட்டாக உள்ள சீட்டில் இறங்குவானான்னு தெரில, பார்ப்போம். நல்லாவே அடிக்கிறான். சொன்னேன்ல கீழே இறங்குறப்போ நல்லாவே அடிக்கிறான்னு சொல்லிட்டு, அடிப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நல்லாவே அடித்து தான் இறங்குறான். நல்லாவே எனர்ஜி லாஸ் ஆகிருச்சு. பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காட்டணும்னாலே கண்டிப்பாக சொல்லுங்கள், அதிகமாக காட்டுறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி போடுற லாங் வீடியோவில் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருப்பேன்னா, வீடியோ எடுத்திருப்பேன், அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா, இல்லை வந்து நான் இப்போது டைரெக்டாக பேசி போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி வீடியோ வேணுமாங்கிறதையுமா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.